வணக்கம். இந்த வீடியோவில் கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி 2026 நகை அடகு வைத்தவர்களுக்கு 6 முக்கிய மாற்றங்கள் சார்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கி கிளையில் இதுவரை காணாத அளவில் பரபரப்பு நிலவி வருகிறது. அதிகாலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நகைக்கடன் பெற முயற்சி செய்து வருகிறார்கள். தேர்தல் அறிவிப்பு வெளிவரும் முன்பு எப்படியாவது ஒரு நகைக்கடன் வாங்கிவிட வேண்டும் என்று அவசரம் பலரிடம் காணப்படுகிறது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட நகைக்கடன்கள், விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று வலுவான நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இப்போது அடகு வைத்தால்தான் பின்பு ₹1 கூட செலவு செய்யாமல் நகையினை மீட்டெடுக்கலாம் என்று கணக்கு பலருடைய மனதில் வேரூன்றி உள்ளது. இதன் விளைவாக கடந்த சில நாட்களாக கூட்டுறவு வங்கியில் கடன் விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது. வங்கி ஊழியர்கள் கூடுதல் பணி சுமையால் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. ஆனால் இந்த நம்பிக்கை நிஜமாகுமா அல்லது பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றம் ஏற்படுமா என்பது தற்போது எழுந்துள்ள முக்கியமான கேள்வி. இது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், கூட்டுறவு வங்கிகள் என்பது பெரிய தனியார் வங்கி அல்லது தேசிய வங்கி போன்ற அதிக மூலதனம் கொண்ட அமைப்பு கிடையாது. இவை சுழற்சி முறையில் இயங்கி வருகிறது. அதாவது ஒருவருடைய கடன் திருப்பி செலுத்தப்பட்டால்தான் அந்த தொகை மற்றொருவருக்கு கடனாக வழங்க முடியும். அரசு தள்ளுபடி அறிவித்தாலும் அதற்கான ஈட்டுத்தொகை உடனடியாக வங்கிகளுக்கு வழங்கப்படுவது இல்லை என்றால் கூட்டுறவு வங்கியின் நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். இதனால் உண்மையாக அவசர தேவைகளுக்காக கடன் தேடக்கூடிய ஏழை மக்களுக்கு எதிர்காலத்தில் கடன் கிடைக்காத நிலை உருவாகலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். மேலும் தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் தள்ளுபடி வழங்குவது எளிதான செயல் கிடையாது. ஆதார் எண், குடும்ப அட்டை விவரம் அனைத்தும் கணினிமயமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு குறிப்பிட்ட அளவு தங்கம் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்ற உச்சவரம்பு விதிக்கப்படலாம். ஏற்கனவே தள்ளுபடி பலனை பெற்றோருக்கு மீண்டும் சலுகை வழங்கப்படாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்தியோதய, அன்ன யோஜனா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் சூழல் உருவாகலாம். அத்தகைய நிலையில் வெறும் வதந்தியை நம்பி புதிய கடனை ஏற்றுக்கொள்வது ஆபத்தாக முடிவாக மாறலாம். ஒருவேளை நீங்கள் வாங்கிய கடன் தள்ளுபடி விதிகளுக்குள் வரவில்லை என்றால் அந்த கடனுக்கான வட்டி சேர்த்து அது பெரிய சுமையாக மாறும் அபாயம் உள்ளது. தேர்தல் கால வாக்குறுதிகள் கவர்ச்சியாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் உள்ள நிதி மற்றும் நிர்வாக சிக்கல் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக உள்ளது. எனவே புதிய நகைக்கடன் பெற முன்பாக உண்மையான தேவையா, திருப்பி செலுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளதா, வரையறுக்கும் விதிமுறை என்ன என்பதை முழுமையாக ஆய்வு செய்து முடிவெடுப்பது சிறந்த செயலாக இருக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.